ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி. நான் உங்கள் அரவிந்த். லாஸ்ட் வீக் தான் சாம்சங் கிட்ட இருந்து சாம்சங் கேலக்ஸி M32 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்க. அடுத்தபடியாக சாம்சங் ஃபேன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங் கேலக்ஸி M22 தான். அண்ட் இந்த சாம்சங் கேலக்ஸி M22 லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி சர்டிஃபிகேஷனுக்காக சர்டிஃபிகேஷன் சைட்டில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சர்டிஃபிகேஷன் சைட்டில் இருந்து தான் இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக்ஸ் எல்லாத்தையுமே டிப்ஸ்டர்ஸ் ஆன்லைனில் லீக் அவுட் பண்ணியிருக்காங்க. அப்படி லீக் ஆகக்கூடிய அந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சாம்சங் கேலக்ஸி M22 இந்த ஸ்மார்ட் போன்ல என்னென்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் இருக்க போகுது, இந்த ஸ்மார்ட் போனுக்காக நம்ம வெயிட் பண்ணலாமா, வெயிட் பண்றதுக்கு ஒர்த்தான ஸ்பெக்ஸ் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க போகுதா இல்லையா, எல்லாத்தையும் வாங்க இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சாம்சங் கேலக்ஸி M22 பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ரீசெண்டாக சாம்சங் லான்ச் பண்ண சாம்சங் கேலக்ஸி M32 உடைய ஒரு டவுன்கிரேடட் வேரியண்டாக தான் இந்த சாம்சங் கேலக்ஸி M22 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது. அந்த சாம்சங் கேலக்ஸி M32 இருந்து ஒரு சில ஸ்பெக்ஸை மட்டும் டவுன்கிரேட் பண்ணி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வர போகிறாங்க. மற்றபடி கேலக்ஸி 32 இருந்த அந்த ஸ்பெக்ஸ் எல்லாமே இதில் ரிட்டைன் ஆக போகுது. அந்த வகையில் ஃபர்ஸ்ட் டிசைன் வைஸ் சாம்சங் கேலக்ஸி M32 என்ன மாதிரியான ஒரு டிசைன் கொடுத்துருந்தாங்களோ அதே டிசைன் தான் இந்த கேலக்ஸி M22 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே ரிட்டைன் ஆக போகுது. எந்த சேஞ்சஸுமே பண்ண போறதில்ல. பட் கலர் வேரியன்ட் M32 மொத்தம் 2 கலர்ஸ்ல தான் லான்ச் பண்ணாங்க. ஸோ அதே 2 கலர்ஸ்ல லான்ச் ஆக போகுதா இல்ல 3 கலர்ஸ்ல ஏதாவது ஆடடா கலர் ஆட் பண்ண போறாங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் கண்டிப்பா டிசைன் வைஸ் அப்படியே சாம்சங் கேலக்ஸி M32 என்ன மாதிரியான ஒரு டிசைன்ல கொடுத்தாங்களோ அதே டிசைன்ல தான் இந்த சாம்சங் கேலக்ஸி M22 லான்ச் ஆக போகுது. அண்ட் அதே மாதிரி டிஸ்பிளேயுமே டிஸ்பிளே சைஸ்ல எந்த சேஞ்சஸுமே இருக்க போகுதுல. அங்க அந்த சாம்சங் கேலக்ஸி M32 கொடுத்த மாதிரி 6.4 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன்ல சூப்பர் AMOLED பேனலோட தான் இந்த டிஸ்பிளே அப்படின்றது கொடுக்க போறாங்க. பட் ஆனா ரெஃப்ரெஷ் ரேட்ல ஒரு சின்ன டவுன்கிரேட் அப்படின்றது இருக்க போகுது. M32 பொறுத்த வரைக்கும் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருந்தாங்க. பட் ஆனா இந்த M22 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி 500 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் கார்னிங் Gorilla Glass 3 ப்ரொடக்ஷனோட இந்த டிஸ்பிளே செட்டப் அப்படின்றது வரும் அப்படின்ற மாதிரி தான் டிப்ஸ்டர்ஸ் இப்போதைக்கு லீக் அவுட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி சாம்சங் உடைய M சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பொறுத்த வரைக்கும் பேட்டரி கெப்பாசிட்டி ஒரு பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி தான் எப்பவுமே கொடுப்பாங்க. அந்த வரிசையில் தான் M21 ஆகட்டும் M31 ஆகட்டும் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண M32 ஆகட்டும் எல்லாத்துலேயுமே 6000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த சாம்சங் கேலக்ஸி M22லையுமே 6000 mAhக்கான ஒரு பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி கொடுக்க போகிறாங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 25 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்க போகிறாங்க. பட் இந்த 25 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் மட்டும் தான். மற்றபடி பாக்ஸில் என்னமோ நமக்கு M32 கொடுத்த மாதிரி 15 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையுமே இன் பாக்ஸ்ல நமக்கு கொடுக்க போறாங்க. அண்ட் அதே மாதிரி ப்ராசஸர்லையுமே கொஞ்சம் அப்கிரேடேஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க ரீசெண்டாக லான்ச் பண்ண சாம்சங் கேலக்ஸி M32 அவங்களுடைய ஓன் எக்ஸினோஸ் ப்ராசஸர் யூஸ் பண்ணாம மீடியாடெக் கூடிய ஒரு ப்ராசஸரை கொண்டு வந்திருந்தாங்க. மீடியாடெக் கூடிய Mediatek Helio G80க்கான ஒரு சிப்செட்டை கொஞ்சம் பெட்டரான கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ இந்த சாம்சங் கேலக்ஸி M22லையுமே எந்த சேஞ்சஸுமே பண்ண போறதில்ல. அப்படியே M32 கொடுத்த அதே Mediatek Helio G80க்கான சிப்செட் தான் இங்கேயுமே கொடுக்க போறாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் M21 இருந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்க முடியும். கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கூட இவங்களுடைய இதுக்கு முன்னாடி M சீரிஸ் ஸ்மார்ட் போனான சாம்சங் கேலக்ஸி M21 அண்ட் M31 கம்பேர் பண்ணும்போது இன்னுமே கொஞ்சம் பெட்டரான ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை இந்த சாம்சங் கேலக்ஸி M22 நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் கேமராவில் இந்த சாம்சங் கேலக்ஸி M22 கண்டிப்பாக ஒரு டவுன்கிரேடேஷன் அப்படின்றது இருக்க போகுது. பட் அது செல்ஃபி கேமராவில் இருக்குமா இருக்காதா அப்படின்றது ஒரு சின்ன டவுட்டில் தான் இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக லான்ச் பண்ண சாம்சங் கேலக்ஸி M32 பொறுத்த வரைக்கும் 20 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி தான் சாம்சங் கேலக்ஸி M21லையுமே நமக்கு 20 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருந்தாங்க. அதனால மேபி இந்த சாம்சங் கேலக்ஸி M22லையுமே அதே 20 மெகா பிக்சலுக்கான கேமரா ரிட்டைன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இல்லை டவுன்கிரேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமராவோட இந்த சாம்சங் கேலக்ஸி M22 கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கு. பட் கன்ஃபார்ம்டா என்ன செல்ஃபி கேமரா இருக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் அதே சமயம் ரியல் சைட் கேமரால கண்டிப்பா இங்க டவுன்கிரேட் அப்படின்றது இருக்க போகுது. M32 கொடுத்திருந்த அந்த 64 மெகா பிக்சல் கேமராவை இங்க 48 மெகா பிக்சலா டவுன்கிரேட் பண்ணி குவாட் கேமரா செட்டப்போட தான் இந்த ஸ்மார்ட் போனை கொண்டு வர போறாங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க போகுது அதர் ஸ்பெக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே சாம்சங் கேலக்ஸி M32 என்னென்ன கொடுத்திருந்தாங்களோ அதே தான் இந்த ஸ்மார்ட் போனுமே ரிட்டைன் ஆக போகுது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுக்க போறாங்க. Android 11 One UI 3.1ல ரன் ஆக போகுது. செக்யூரிட்டிக்காக சாம்சங் Knox 3.7க்கான செக்யூரிட்டி கொடுக்க போறாங்க. அண்ட் சாம்சங் பே மினி அப்படின்ற ஃபீச்சருமே இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க போகுது. ஸோ ஓவரால் நம்ம இப்போ பார்த்த வரைக்கும் சாம்சங் கேலக்ஸி M32 இருந்து டிஸ்பிளே, ரெஃப்ரெஷ் ரேட் அண்ட் கேமரா இந்த 2 விஷயம் மட்டும்தான் இந்த சாம்சங் கேலக்ஸி M22 டவுன்கிரேடாக இருக்க போகுது. மற்றபடி சாம்சங் கேலக்ஸி M32 என்னென்ன ஸ்பெக்ஸ் கொடுத்துருந்தாங்களோ அதே ஸ்பெக்ஸ் தான் இந்த சாம்சங் கேலக்ஸி M22லையுமே ரிட்டைன் ஆக போகுது. அப்படி இருக்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைசிங் என்னவா இருக்கும், சாம்சங் கேலக்ஸி M32 இருந்து எவ்வளவு கம்மி பிரைசிங்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இப்போதைக்கு டிப்ஸ்டர் சொல்லக்கூடிய விஷயம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் 12,000 இருந்து 13,000 அப்படின்ற இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி தான்
தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி சாம்சங் கேலக்ஸி M21 13,000 அப்படின்ற இந்த பிரைஸ் செக்மெண்ட் தான் செல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால மேபி இந்த சாம்சங் கேலக்ஸி M22 13,000 அப்படின்ற பட்ஜெட்டுக்கு லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அப்படி 13,000 அப்படின்ற பட்ஜெட்டுக்கு நாம இப்போ சொன்ன இந்த ஸ்பெக்ஸோட இந்த ஸ்மார்ட் போனை கொண்டு வந்தாங்க அப்படின்னா சாம்சங் ஃபேன்ஸுக்கு ஓரளவுக்கு ஒரு ரீசனபிளான ஸ்மார்ட் போனா இருக்கும். ரெட்மி, ரியல்மி, போக்கோ மாதிரியான பிராண்ட்ஸ் எல்லாம் எனக்கு பிடிக்காது. சாம்சங் மாதிரியான பிராண்ட்ஸ் கிட்ட இருந்து தான் நான் ஸ்மார்ட் போன் வாங்கணும்னு கேட்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா இந்த சாம்சங் கேலக்ஸி M22 ஒரு பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். அண்ட் மற்றபடி இந்த சாம்சங் கேலக்ஸி M22 இந்தியாவில் லான்ச் ஆகும்போது என்ன ப்ரைஸுக்கு லான்ச் ஆகும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, அண்ட் என்னென்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, அதை மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிங்க. அண்ட் அதே மாதிரி சாம்சங் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையுமே கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிங்க. மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னா நம்பர் அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.